Hello friends, welcome back to Own Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுவும் நம்ம ரோட்டு கடைகள்ல எல்லாம் கிடைக்கும்ல அதே டேஸ்ட்ல ரொம்ப சூப்பரா வீட்ல எப்படி பண்றதெல்லாம் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன். செம்ம டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். இப்போ ஒரு 350 கிராம் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். இந்த சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. போன்லெஸ்ஸா எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மேரினேட் பண்ணிடலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ காரத்துக்கு 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஊறிட்டு இப்போ ஆயில் எல்லாத்தையுமே போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வேணும்னா பொரிக்கிறதுக்கு முன்னாடி 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. நான் அதுவே சேர்க்க மாட்டேன். சேர்க்காமலே நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பீசஸுமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக குடமிளகா, ஒரு 150 கிராம் முட்டைக்கோஸை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் 6லேருந்து 7 பல் பூண்டை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5-6 பீன்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாதி கேரட்டை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ பாஸ்மதி ரைஸை இந்த மாதிரி உதிரி உதிரியாக நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது இல்லைன்னா நார்மல் ரைஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ண சிக்கன் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நம்ம ஃப்ரை பண்ண எண்ணெயே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சாப் பண்ணி வச்ச பூண்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப கருகிடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சா பச்சை மிளகாவையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சா வெங்காயத்தையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் 3 எக்கு உடச்சி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எத்தனை எக்கு வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். எக்கு நிறையா போட்டால் நல்லா தான் இருக்கும். அதையுமே நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வெந்து வரும். பாருங்கள் நல்லா உதிரியாக நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா நல்லா தண்ணி விட்டுரும். அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. அதுக்குள்ளே வெஜிடபிள்ஸ் எல்லாமே சூப்பராக குக் ஆகி வந்துடும். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டு இது நீங்கள் சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மசால் பொடி எல்லாமே இதில் சேர்த்துடலாம். இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். எந்த பிராண்டு வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வேறு எந்த சாஸுமே நான் இதில் சேர்க்க போகிறது கிடையாது. இந்த மசாலா மட்டுமே வச்சு நீங்கள் செய்யுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் பீசஸை லைட்டாக பிச்சு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்ச பாஸ்மதி ரைஸ் இதில் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி ரைஸில் உப்பு சேர்த்துக்கிறேன். காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரைஸ் உடஞ்சிரும். அதனால் பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ குட்டி குட்டியாக சாப் பண்ண மல்லித்தலை சேர்த்துக்கலாம். பாருங்கள் ரொம்ப சூப்பரான ரோட் சைடு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செம்மையாக ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.